ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் சௌக்கியமாக இருக்கீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்ம இன்றைக்கி இந்த சின்ன நெல்லிக்காய்ன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, இந்த அரிநெல்லி, இதில் நம்ம சாதம் கிளற போகிறோம். லெமன் ரைஸ் எப்படி செய்வோம் அதே மாதிரியே இருக்குங்க. அதுக்கு நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு மட்டும் எடுத்து அதை கழுவி நான் மிக்சியில் போட்டுட்டேன். அதாவது இந்த அளவு ஒரு கைப்பிடி அளவுக்கு இருக்கக்கூடிய நெல்லிக்காய் நமக்கு ஒரு கப் ரைஸ், அதாவது ஒரு டம்ளர் அரிசி வச்சோம் அப்படின்னா அதுக்கு சரியாக வரும். இப்போ இதை கழுவியாச்சு. இது கூட உப்பு மட்டும் போட்டு நம்ம தண்ணி விடாமல் மிக்சியில் அடித்து எடுத்துக்கலாங்க. இப்போ தண்ணி விடாமல் அடித்தா நமக்கு இந்த மாதிரி வரும். இதில் ஒரு 1/4 டம்ளர் தண்ணியை மட்டும் இப்போ சேர்த்து மறுபடியும் ஒரு அடி அடிச்சுட்டு அதை வடிகட்டியில் நம்ம வடிகட்டிக்கலாங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நான் அடித்து வச்சுட்டேங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீ வானலியில் நம்ம தாளிச்சு விட்டுக்கலாம். வானலியில் நம்ம கொஞ்சம் லெமன் ரைஸ் மாதிரியே தாங்க நல்லெண்ணெய் விட்டுட்டேன். அதில் இப்போ கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் வெங்காயம், பச்சை மிளகா, தேவைப்படுறவங்க பூண்டு, பெருங்காயத்தூள் எது வேணால் போட்டுக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வெங்காயம், பச்சை மிளகா, பூண்டு கொஞ்சம் தோலோடு எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கடுகு வெடிச்சிருச்சு பாருங்களேன். இதில் நம்ம இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். கூடவே கறிவேப்பிலை அப்புறம் பெருங்காயத்தூள் ரெண்டும் சேர்த்துக்கலாங்க. பெருங்காயத்தூள், மஞ்சள் தூள் எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சுங்க. இப்போ கொஞ்சம் இது நல்லா வாசனை வர அளவுக்கு வெந்ததும் நம்ம அந்த அடித்து வச்ச நெல்லிக்காய் ஜூஸை இதில் அப்படியே நான் வடிகட்டியை வச்சு வடித்து ஊற்றிக்க போகிறேன். இந்த மாதிரி வடிகட்டி வச்சு டைரெக்டாகவே நம்ம அப்படி இந்த ஜூஸை எடுத்துக்கலாங்க. அப்போ இப்போ நம்ம இந்த மாதிரி வடிகட்டி ஊற்றிட்டோம். இது கொஞ்சம் அப்படியே கொதிச்சிடட்டுங்க. கொதித்து அந்த பச்சை வாசனை போகட்டும். கொஞ்சம் இது கெட்டியாகவும் ஆகிடும். அந்த தண்ணி நம்ம 1/4 டம்ளர் ஊற்றணும் இல்லைங்களா, அதெல்லாம் எவாப்ரேட் ஆகிடும். அதுக்கப்புறமா சாதத்தை அது கூட போட்டு நம்ம கிளறிக்கலாம். இப்போ நம்ம வடிகட்டியில் வடிகட்டணும் இல்லைங்களா, அப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி கிடச்சிருக்கும். இதில் நம்ம ஜூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஏன்னா இதில் நிறையா அந்த கொட்டையோடு சேர்ந்து கொஞ்சம் ஃப்ளஷுமே இருக்கும். இதை மிக்சியில் போட்டு 1 டம்ளர் தண்ணி இது கூட ஆட் பண்ணிவிட்டு அது கூட அதை ஃபில்டர் பண்ணிவிட்டு நம்ம சர்க்கரை போட்டு குடிச்சிக்கலாங்க. ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக டெலிஷியஸாக இருக்கும் அதுவுமே. இப்போ இந்த ஜூஸ் எடுத்தது போக மீந்திருந்த சக்கையில் இப்போ 1 டம்ளர் தண்ணி நான் ஆட் பண்ணிட்டேன். இதை ஒரு அடி அடித்து எடுத்துக்கலாங்க. இதில் லேசாக உப்பு இருக்கும். ஏன்னா நம்ம முதல்ல அதை அடித்தோம் இல்லைங்களா அந்த நெல்லிக்காய், அப்போ உப்பு போட்டு கல் உப்பு போட்டு தானே அடித்தோம். அதனால் கொஞ்சம் இதில் உப்பு கலந்து வரும். ஆனாலும் நல்லா இருக்கும். அது கூட சர்க்கரையை நம்ம போட்டுக்கலாங்க. இப்போ இந்த மாதிரி ஜூஸ் அடித்தாச்சு. இப்போ இது வடிகட்டியில் நம்ம வடிகட்டி குடிக்கலாங்க. ஒரு டம்ளரில் நான் இப்போ சர்க்கரையை சேர்த்துட்டேன். அது கூட வடிகட்டி விட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வடிகட்டியில் நம்ம இதை ஊற்றிட்டோம். இது அப்படியே கீழே ஃபஸ்ட் கிளாஸாக இறங்கியிருக்கு ஜூஸ். பார்த்திங்களா, இது நல்லா புளிஞ்சால் நமக்கு 1 டம்ளர் ஃபுல்லாக கிடைக்கும். குடிச்சிட்டு நம்ம என்ஜாய் பண்ணலாம். இப்போ இந்த நெல்லிக்காய் சாதத்துக்கு வச்சுருந்தோம் இல்லைங்களா, இது கொதித்து நல்லா ரெடி ஆகிடுச்சு. எண்ணெயும் பிரிஞ்சு வந்துருச்சு. இதை ஆஃப் பண்ணிக்கலாங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இதில் நம்ம சாதத்தை போட்டு கிளறிக்கலாம். ஒயிட் ரைஸ் முதல்லையே நம்ம செஞ்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை இதில் போட்டு கிளறிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நெல்லிக்காய் சாதம் நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நல்லா நம்ம கலந்து கொடுத்துக்கலாம். இது கூட இப்போ நம்ம உப்பு போடக்கூடாதுங்க. ஏன்னா நெல்லிக்காய் அடிக்கும் போதே நம்ம கல்லுப்பு போட்டு தான் நம்ம அடிச்சிருக்கோம். அதுவே இந்த சாதத்துக்கு சரியாக போயிடும். அந்தளவு உப்பு தான் நம்ம போட்டிருப்போம். இப்போ பாருங்களேன், இதில் இன்னுமே நீங்கள் நியூட்ரியன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா அதை தாளித்து விடும்போது நம்ம ஒரு கைப்பிடி முருங்கை இலை அந்த மாதிரி ஏதாவது கீரையை கூட நம்ம போட்டுக்கலாம். ஆனால் இதனுடைய வாசனையும் டேஸ்ட்டையும் அது மாற்றிடும். அதனால தான் நான் அதெல்லாம் போடலைங்க. இதுதான் இன்றைக்கி எனக்கு லஞ்ச் பாக்ஸ்க்காக நான் எடுத்துகிட்டு போக போகிறேங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க. ஸோ இந்த நெல்லிக்காயினுடைய அரிநெல்லி, இந்த சின்ன நெல்லிக்காயினுடைய மெடிசனல் ப்ராப்பர்ட்டிஸையும் நான் இது கூடவே டைம் கிடச்சதுன்னா உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன், கேளுங்க. See you, best wishes. Bye bye friends.